ஒருவேளை நம்ம ஜாப்பை ஏஐ எடுத்துக்கிட்டா, நம்ம லைஃப்பை ஏஐ கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா, நம்ம டெசிஷனை ஏஐ எடுத்துக்கிச்சுன்னா, என்னமோ சொல்கிற உளறியா அப்படின்னு கேட்க வேண்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஏஐ வளர்ந்துட்டு வருதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஏஐயே டீச்சராக வரலாம், ஏஐயே டாக்டராக வரலாம். இப்போவே சில ஹாஸ்பிட்டலில் ஏஐ வந்து டயக்னோஸ் பண்ணுதுங்க. சில இடத்துல ஏஐ வந்து கார் டிரைவ் பண்ணுது. இன்னும் சில கம்பெனிஸில் கூகுளில் ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி சில கம்பெனிஸில் வந்து ஏஐயை வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி நடந்துட்டு இருக்குது. என்னம்மா நல்ல விஷயம் தானே, டெக்னாலஜி டெவலப் பண்ணால் நல்லது தானே, இதே நீ ப்ளேம் பண்ணுற? நல்லது தான். எல்லாமே ஏஐயே செஞ்சிருச்சுன்னா, இப்போ யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் எல்லாமே ஏஐட்டு கொடுத்தா அதே எல்லாம் பண்ணி கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. மனுஷனுக்கு வேலையெல்லாம் போயிருமே. எல்லாமே ஏஐ செஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா ஏஐ வந்து ஸ்பீடாக செய்யும், அது டயர்டே ஆகாது. ஸோ கம்பெனிஸில் வந்து போகிற போக்க பார்த்தா மனுஷன் யார், ஏன்னா மனுஷனுக்கு கோவம் வரும், கரெக்ட் டைமுக்கு வரமாட்டான், சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் ஏஐ வச்சு எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. நம்ம படித்த வேலையெல்லாம் இப்போவே நிறைய பேத்துக்கு வேலையில் அது வேறு விஷயம். இளைஞர்கள் எத்தனை பேர் சிரமப்பட்டு இருக்காங்க வேலை இல்லாமல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏஐ செஞ்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். ஏஐ டீச்சர், ஏஐ டாக்டர், ஏஐ டிரைவர். அந்த இடத்துல மக்கள் நிலைமை சரி ஓகேம்மா, இந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. கரெக்ட் தானே, அந்த ஹியூமன் நல்லவனாக இருக்கணுமே. எந்திரன் படம் மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஹியூமன். அந்த ஹியூமன் கரெக்டாக ஏஐயை பண்ணால் தான் அந்த ஏஐ வந்து கரெக்டாக வேலை செய்யும். அந்த ஹியூமன் கொஞ்சம் கெட்டவனாக இருந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் லைஃபு. நல்ல டீச்சர் நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் ஏஐ சொல்லிக் கொடுக்குது, நாம் அந்த ஏஐ நம்பி நம்ம குழந்தைகளை அனுப்புகிறோம். அது நல்லதாக சொல்லிக் கொடுத்தா ஓகே. அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணுற ஹியூமன் நல்லவனா இல்லைன்னா எத்தனை யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ஒரு மிஷின், அதுக்கு திங்க் பண்ண தெரியாது, அதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. அது என்ன சொல்லுதோ அதுதான் பண்ணும். ஜஸ்ட் லைக் எந்திரன் படமாக தான் நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. என்னமோ இப்படிலாம் பேசுகிறேன். ஆமாங்க, யோசிச்சு பாருங்கள். எந்திரன் படத்தில் என்னாச்சு? சிட்டி நல்ல நல்ல ரோபோவாக இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, வசீகரன் கிடையாது. அந்த படத்தில் அந்த கேரக்டர் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு அந்த நேம் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் அவரையே அந்த ஏஐ வந்து போட்டு தள்ளிடும், சிட்டி போட்டு தள்ளிடும். ஸோ என்னென்ன வேலை பண்ணும் இந்த ஏஐ? ஸோ இப்படி நடக்கூட வாய்ப்பு இருக்குதா? இப்படியே ஏஐக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சொல்லி போயிட்டே இருந்தால் மக்களுடைய உணர்வு, க்ரியேட்டிவ் திங்கிங், யோசிக்கிற சக்தி எல்லாம் போயிடும். சோம்பேறித்தனம் வந்துடும். எல்லாமே ஏஐ செஞ்சுட்டு நமக்கு வேலையே இல்லையே. ஸ்டார்டிங்கில் எல்லாம் கையில் துணி துவைச்சோம், வாஷிங் மிஷின் வந்துச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுத்து காய போடுறதுக்கே முடிய மாட்டேங்குது, அது வேறு விஷயம். ஸோ இது ஃப்யூச்சரில் நம்மளை ஏஐ கண்ட்ரோல் பண்ணுமா இல்லை நாம் ஏஐ கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறத விட அந்த ஏஐயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் இருப்பான்ல, அவன் கையில் தான் ஃப்யூச்சரே இருக்குதா? எவ்வளோ யோசிக்க வேண்டிய விஷயம், சிந்திக்கக்கூடிய விஷயம். இப்பெல்லாம் வந்து ஓடுறோம் வாழ்க்கை நோக்கி. ஃப்யூச்சர் என்ன ஆகுமோங்கிறது பயமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? கடைசியில் ஏஐஏ டீச்சராக வந்தால் ஏஐஏ டாக்டர் இப்போவே கார் டிரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சில ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் செய்ய வேண்டிய வேலை ஏஐ செய்யுதுன்னு சொல்கிறாங்க, பர்ஃபெக்டாக செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அது ஒரு மிஷின். அது சின்ன ப்ரோக்ராம் மாற்றினா அவ்வளோதான், மனுஷங்காலி. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? ஃப்யூச்சரில் ஏஐ டெவலப் ஆகிறது நல்லதா இல்லை வேண்டாம்ப்பா, மனிதர்களே இருக்கட்டும், ஓவர் டெவலப்மெண்ட் வேண்டாம், என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.